பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட அடுத்தவங்க சொல்கிறத நான் கேட்கணும். நான் டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொல்கிற நியூஸ் தான் எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. பேப்பர்லையும் டிவிலையும் இருந்தாலும் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஆழ்ந்த இறங்க அவர் பிரிஞ்சனா ஆழ்ந்த இறங்கல் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நன்றி வணக்கம் அதுவும் குத்தம்பிங்க. உங்களுக்குத்தான் நான் அதுவும் குத்தமே ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. அதுக்காக தான் நான் வேணாங்கிறது. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தால் கூட இப்ராஹிம் பற்றி நான் புதுசாக என்ன சொல்ல போகிறேன்? சொன்னதை பூரா உங்கள் பத்திரிக்கையில் வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே நான் பார்த்து பழகிட்டேன். இப்போ நான் டிவியில் நீங்கள் அடுத்தவங்க சொல்ல நான் கேட்கணும். கேட்டால் என் நண்பனுடைய ஆத்மா சாந்தி அடையும். உங்களை எல்லாம் வேண்டிக்கிறேன். நன்றி படம். உங்களுக்கு தான் நன்றி வணக்கம். திரைப்பட தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களின் மறைவு மிகுந்த வேதனை அளிக்கிறது. 63 வயதிலேயே அவர் காலமாகும் அளவுக்கு உடல் நலிவு ஏற்பட்டது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. புதிய கலைஞர்களை உருவாக்குவதிலும் புதிய இயக்குநர்களை உருவாக்குவதிலும் சிறப்பு கவனம் செலுத்தியவர். திரைப்படத்துறையில் அனைத்து தரப்பினரின் நன்மதிப்பை பெற்றதைப் போல பொதுமக்களின் நன்மதிப்பையும் பெற்றவர். அவருடைய இழப்பு திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். அவரால் பயன்பெற்றவர்கள், வளர்ந்தவர்கள் ஏராளம் ஏராளம். அத்தகைய மனிதநேயம் உள்ளவர், நட்புக்கு இலக்கணமாக விளங்கியவர். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் திரைப்பட துறையினருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அமரராகி இருக்கிற அருமை தயாரிப்பாளர் இப்ராஹிம் ராவுத் ஒரு நல்ல மனிதராக இருந்தவர். தயாரிப்பாளர்களே மனிதநேயம் உள்ள தயாரிப்பாளராக எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. உழைப்பவர்களுக்கும் தன்னுடைய தயாரிக்கிற காலத்தில் சூப் கொடுக்க வேண்டும், ஆர்லிஸ் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நல்ல மனிதநேயத்தோடு இருந்த மனிதர். நட்புக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தவர். நட்புக்காகவே திருமணம் செய்யாமல் தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்த ஒரு அற்புதமான மனிதர். இன்றைக்கு அவர் அமரராகியிருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் எப்படி இருந்தார், எப்படி வாழ்ந்தார் என்று சொல்வதை விட மறைகிற இந்த நேரத்தில் கழகத்துடைய புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா தமிழக முதலமைச்சருடைய தலைமை ஏற்று ஒரு தொண்டராக, தலைமை கழகத்துடைய பேச்சாளராக அவருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை கழகத்துடைய தலைவர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் நேற்றைய தினம் வெளியிட்டார்கள். இன்றைக்கு அனைத்து தொண்டர்களும் அம்மாவின் கட்டளையேற்று அவருடைய இரங்கல் கூட்டத்தில் அனைவரும் இருக்கிறோம். அவருடைய இந்த இறப்பிற்காக நாங்கள் வேண்டுகிறோம், பிரார்த்திக்கிறோம். அது எல்லாம் வல்ல அல்லாவை ஓதுகிறோம். அவருடைய இந்த மறைவு அல்லாவின் ஆசியால் அமரராகி அவர் ஆண்டவன் அடி சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம்.